அதே போல வருகின்ற நகரசபையிலே கூட ஒன்றுபட்டு எல்லோரும் இணைந்து நகரசபையை மரியாதைக்குரிய ராஜேந்திரன் தலைமையில் பிடிக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதை கூட இந்த நேரத்திலே சொல்லுகின்றோம். தலைவர் எஸ். ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைமையிலே இந்த தர்ணா நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்று சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட் தான். இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே RSSக்கு எந்த பங்கும் இல்லை. லாகூர் கலவரத்திலே பகத்சிங்கை காட்டி கொடுத்து கையெழுத்திட்டு இந்த நாட்டை காட்டு கொடுத்த சனாதன கும்பல் அதனுடைய RSS உடைய தலைவர் அன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் இந்திய நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை என்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்ற போது அதை எதிர்த்த கும்பல் சனாதன கும்பல் RSS இயக்கம். RSS இயக்கத்திற்கு இன்று 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நாட்டிலே பிஜேபி ஆட்சி தனிப்பெரும் ஆட்சியாக கொண்டு வந்து அரசியல் சாசன சட்டத்தை புக்குநூறாக நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அது நடைபெறவில்லை. அதனால் இன்றைக்கு பல்வேறு ரூபங்களிலே இன்றைக்கு எந்த ரூபத்திலாவது அரசியல் சாசன சட்டத்தை ஒடுக்கப்பட வேண்டும், அதை எப்படியாவது அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தான் இன்றைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் செய்த அந்த கொடூர செயல். கஜுராஹோ என்ற ஒரு கோயில் உத்தரப்பிரதேசில 950 BC கிறிஸ்துவுக்கு பின்னால் 950 இருந்து 1050 கட்டப்பட்ட விஷ்ணு கோயில் 7 அடி கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் தொடுத்த வழக்கிலே தொல்பொருள் ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை சட்டத்தாலேயோ இன்றைக்கு அரசாங்கத்தாலேயோ அதை சீரமைப்பதற்கு உத்தரவு கொடுக்க முடியாது. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி துறைதான் அதற்கு முடிவு செய்யப்பட வேண்டும். இந்த நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு வார்த்தையை உச்சரித்ததற்காக நீ சனாதனத்தை அவமானப்படுத்தி விட்டாய் என்று அவர் இன்றைக்கு சூரியறிந்திருக்கக்கூடிய அந்த கொடிய காட்சி. மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி B.R. கவாய் அவர்கள் ஒரு சிம்ம சொப்பனமிக்க ஒரு நீதிபதியாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு உத்தரவுகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிர்ப்பாக இன்றைக்கு தெளிவான தீர்ப்புகளை இன்றைக்கு அவர் கொடுத்துக் கொண்டு வருகிறார். எப்படியாவது ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கின்ற அந்த சட்டமும் பீகாரிலே வாக்கு திருடிய அந்த சட்ட முறைகளையும் இவர் எப்படியாவது தலையிட்டு செய்து விடுவார் என்கின்ற தூண்டுதலுக்காக இந்த அச்சத்தை இன்றைக்கு ஏற்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நமது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். மரியாதைக்குரிய தலைவர் எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை எம்எல்ஏ இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இன்றைக்கு எதிர்த்து அதற்கு அறிவிக்கை கொடுக்கவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியிலே அனுபவித்த பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் RSS துணியை அணிவித்து இன்றைக்கு கிராமப்புற பகுதிகளிலே இன்றைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அவமானத்தை கண்டிக்க அவர்களுக்கு வக்கில்லை என்பதை கூட நாம் நினைவுபடுத்தப்பட வேண்டும். மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு மண்ணின் மைந்தன் கொடுத்த அந்த குரலை நீங்க சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தங்கவயலுடைய மண்ணின் மைந்தர்கள் என்கின்ற அந்த உணர்வு கொண்ட அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு நாம் நினைவுபடுத்தப்படுகின்றோம். தங்கராஜ் சூழ்நிலையை உருவாக்கி நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரே குரல் ஒலிக்கின்ற வகையிலே ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை கூறி இந்த கொடிய செயலை கண்டித்து மரியாதைக்குரிய தலைவர் எஸ். ராஜேந்திரன் தலைமையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கம்ப்ளைண்ட் உருவாக்கி அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி சூபிடண்டா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கொடுஞ்செயல் மீது ஒரு கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கூட இந்த இடத்திலே எடுக்க வேண்டும்
என்று கூறி இந்த கண்டனத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நாடு முழுவதும் அதற்கான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இந்த தர்ணா ஒன்றுபட்ட தர்ணாவாக வெற்றி தர்ணாவாக அமைந்ததற்கு மரியாதைக்குரிய தலைவர் எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் போராட்ட களத்தில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு எஸ். ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே மற்றும் போராட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுநல இயக்கங்களின் பிரதிநிதிகள் திரளாக கூடியிருக்கக்கூடிய எனது அன்புக்குரிய சகோதரர்கள், இப்போ கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய உச்ச நியாயாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பெருமைக்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா B.R. கவாய் அவர்களை மிகவும் மோசமான முறையிலே ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசாமி, அவன் பேரை போட்டு ரொம்ப விளம்பரப்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நத்திங் பட், எப்படி நம்ம மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்டு கொண்டு இன்னைக்கு அவனுக்கு நிகரான ஒரு பேர் இன்னைக்கு வந்துட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்களுடைய இணையாக இவனை போல ஒரு ஆளை நம்ம நிச்சயமாக மதிக்க கூடாது. அவனை பேரை சொல்லவே கூடாது. எதுக்காக இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொன்னா, பெருவாரியாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள் இந்திய நாட்டிலே பெருவாரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்குள்ள 1008 குரூப், 1-2 இல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பல்வேறு பிரிவுகள். இதை எவன் வச்சான், எப்படி வச்சான், எதுக்கு வச்சான்னு தெரியாது. இனி கர்நாடகத்தில் எடுத்தீங்கன்னா கூட லெப்ட் ரைட்ன்றான். நம்ம எந்த ரைட்ல இருக்கிறோம், எந்த லெப்ட்ல இருக்கிறோம், கேஜப்ல இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட அந்த செருப்பு எதற்கு, ஏன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவன் ஒரு தனி ஆள் கிடையாது. He is being engaged by the proper channel. இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கும் போது யாராவது ஒருத்தன் கலாட்டா பண்ணா போலீஸ்கார இமிடியேட்டா கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றான், நியூசன்ஸ் கேஸ்ல போடுறான். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ரொம்ப கூலா போய் அவன் வீட்டில் உட்காந்து ஏன் நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்கிறான். ஐ ஆம் எஜுகேட்டட், ஐ ஆம் நாட் இன்சேன். நான் பைத்தியக்காரன் கிடையாது, நான் தெளிவா தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்ட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். எதுக்காக அவன் கொடுக்கிறான்னு சொன்னா, he is being protected by all the fundamental authorities governing this country. சிபிஐ என்ன பண்றான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பண்றா, ரா என்ன பண்றா, இப்படி எத்தனையோ இன்டெலெக்சுவல் ஏஜென்சிஸ் which is to protect the law and order, அவங்க எல்லாம் இன்னைக்கு கையை கட்டி சும்மா வாங்க. He should have been immediately arrested under various sections of the law. Even he can be arrested under the law of the terrorism. ஆனா today he is freely sitting inside. ஒரே ஒரு வேலை தான் பண்ணிருக்காங்க. I thank the Bar Council of India for reviewing this fellow for doing such an indecisive act. So இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவன் செஞ்சது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவன் மேற்கொண்டு வழக்கறிஞரா பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு அது ஒன்றும் பெரிய நஷ்டமே கிடையாது. பிகாஸ் he is an advocate but he is not a popular advocate. நிறைய அட்வொகேட்ஸ் நம்ம கோர்ட்ல வராங்க, யாரோ ஒரு சிலர் தான் அதுல பிரபலமா வராங்க, தேர்ச்சி பெறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
இன்னைக்கு எங்க இருந்தானே தெரியாத ஒரு அட்வொகேட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தெரியாத மாதிரி ஆயிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்க நிறைய நாள் ஆகும், கெட்ட வேலை செஞ்சா உடனே வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து பப்ளிசிட்டி ஆயிடும். ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் the only appeal what I would like to say, இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஒரு கொடையின் கீழே இருக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்களே அரணாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை நம்மளுடைய பாதுகாப்புக்காக கொடுத்து இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் சாதனத்தை கொடுத்து சென்றிருக்கிறாரோ அதே போன்று நாமும் அவர் வழியில் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடியவங்க கூட எத்தனை பேர் நடக்கிறோம், புரட்டாசி சனி கொண்டாடாதவங்கள இல்ல, ஆனால் நம்ம அம்பேத்கர் ரேட்டு இது எந்த வகையில நியாயம் எனக்கும் புரியல. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போலவே, பெரியார் அவர்கள் சொன்னதை போலவே